ஹலோ காய், திருச்சிராப்பள்ளியில் எம்ஆர்டி ரெசார்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டுக்கு நாங்கள் ஒரு கெட் டுகெதருக்கு போனோம். அந்த கெட் டுகெதரு, அந்த ரெசார்ட்டு, இதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையை பற்றி கட்டாயமாக பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். டீ கடையில் என்ன இருக்க போகுது, டீ தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி தான் இல்லை. ஏன்னா இந்த டீ கடையில் இருக்கிற போர்டுங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே பிரமிச்சு போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு டீ கடை தான் இந்த லக்ஷ்மி காஃபி. முக்கியமாக இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை. ஒரு வழியாக நம்ம இந்த டீ கடைக்கு வந்துட்டோம். இந்த டீ கடையோட அவுட்லுக்கை பாருங்கள். விடிய காலில் 4 மணிக்கெலாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு. முக்கியமாக சொல்ல வேண்டியது, திருச்சிராப்பள்ளியில் இது சின்ன பனையூர் அப்படின்ற வில்லேஜில் தான் இந்த டீ கடை இருக்குது. இந்த டீ கடையில் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முதல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டீ குடிக்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வாகனங்களை மக்களுக்கு இடையூறாக நிறுத்த வேண்டாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக எங்களோட நிறை குறைகளை நாங்கள் திருத்திக்கிறோம். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ நேர்லையும் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்லேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு பாட்டில் தண்ணி 12 ரூபா தான். எல்லா இடத்துலையும் 20 ரூபாய்க்கு விற்பாங்க. இவங்க 8 ரூபா குறைச்சி இந்த மாதிரி 12 ரூபாய்க்கு விற்கிறது எதுக்குன்னாக்கா எல்லாமே சேவைக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக துப்புரவு தூய்மை பணியாளர்கள் குடிக்கிற டீக்கு காசே வேணாம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பச்சிளம் குழந்தைங்களுக்கு பால் வேணுமா, காசில் எனக்கு கவலையப்படாதீங்க, நேராக இங்கே வந்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ தான். இதுன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இராணுவ வீரர்கள் இங்கே வந்து டீ குடித்தாங்கனாக்கா கட்டாயமாக அவங்கக்கிட்டேயும் காசே வாங்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு போர்டே வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. மொட்டை மட்டையில் பட்டையை போட்டு டீயை ஸ்டைலில் ஆற்றிட்டு இருக்காரு பாருங்க. இந்த அண்ணன் போட்டு கொடுத்த டீயை தான் நான் குடித்தேன். செம்ம அல்டிமேட், வேறு லெவலில் போட்டு கொடுத்தாரு. கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் ஒரு டீயை சாப்பிடுங்க. இங்கே ஃபுட்டு, டீ, காஃபி, டிஃபன் எல்லாமே சார்ஜஸ் இல்லாமல் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போர்டும் போட்டிருக்காங்க. இங்கே டீ குடிக்க வரவங்க எல்லாருமே கட்டாயமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு போர்டையும் பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு ரொம்பவுமே பெருமைப்பட்டும் போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு கட்டாயமாக புகையிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. வர வாடிக்கையாளர்கள் சுட்டி காட்டும் குறைகளை ஒரு கிரெடிட்டாகவே ஏற்றுக்கிறாங்கன்னா அது போர்டாக போட்டு என்ன அளவுக்கு பெருந்தன்மையாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏன்னா இதை இறைவன் எப்போவுமே நேசிக்கிறது இல்லை. என்ன ஒரு அழகான வார்த்தைகள் இல்லையா இது? மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை. ஏன்னா நல்லவங்க எங்கே இருக்காங்களோ நமக்கு தெரிய வந்ததுன்னா அது 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நியாயமாகவும் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த டீ கடை நடத்திட்டு இருக்க அண்ணனோட பேர் காளிதாஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ டீ குடிக்கிறவர் எதுக்கு சிரிக்கிறாருன்னா அவரோட பேரும் காளிதாஸ். இவரும் ரொம்ப நல்ல மனசு படித்தவர் தான். கட்டாயமாக அவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம ஜஸ்ட் லுக் ஜி லவ் சேனல்.